வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். எம்ஆர்பியில் செகண்ட் சிவி லிஸ்ட் மற்றும் செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து உறுதியாக வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செகண்ட் சிவி லிஸ்ட்டு அல்லது செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுனால ஏற்கனவே ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 983 விட அதிகமாக தோராயமாக ஒரு 1400 வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டா, உங்கள் மாவட்டத்திலேயே இந்த 983 வேக்கன்சிஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு உங்கள் மாவட்டத்திலேயே உங்கள் தாலுகாலேயே உள்ள மருத்துவமனை மருந்தகங்களில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னாலும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் டிஎன்பிஎஸ்சியில் வந்துருச்சு. அதுக்கு வந்து பே லெவல் வந்து 37,700, ஃபார்மசிஸ்ட்டுக்கு பே லெவல் வந்து 35,400. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து முடிஞ்ச பிறகு பிஎஸ்எல்ல இருக்கிறவங்க யாராவது அதை எழுதி திரும்ப வந்து செலக்ட் ஆனால் கிட்டத்தட்ட பேசிக் பேல வந்து ஒரு 2,300 வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாராவது ட்ரக் இன்ஸ்பெக்டர் கேடருக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஒரு 10லேருந்து 15 பேர் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 2013 ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு கூட டெட் எழுதி தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் வந்து இப்போ 5/8/2024 அன்னைக்கு நேரடி பணி நியமனம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் வந்து 11 வருஷமாக வந்து காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வந்து தங்களோட கோரிக்கை தொடர்ச்சியாக வலியுறுத்தி போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களோட போராட்டம் வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா அவங்க தங்களோட உரிமையை தான் கேட்டுட்ருக்குறாங்க. அவங்க வந்து வெற்றி பெறதுக்கு மற்றவர்கள் மாதிரி நானும் வந்து என்னோட வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி யூஜிடிஆர்பி எக்ஸாமில் அதாவது ஸ்கூல்ஸில் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களாக பணியாற்ற போகிற கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் தவிர மீதி 8 சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் கூட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து பல அமைச்சர்களை, மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிகளையும், மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் மற்ற அமைச்சர்களையும் பார்த்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு நாளும் செய்திகளில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது அவங்கள போல் நீங்களும் வந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து எம்ஆர்பி மூலமாக ஒரு 18 மாதத்தில் வந்து மருத்துவத்துறை வேக்கன்ட் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் 2024 நம்மளுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து வர வாய்ப்பு இருக்குது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட டேட்லேருந்து தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து போட்டித் தேர்வு நடைமுறையில் வந்து ஒரு சின்ன தேக்கநிலை இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க வாய்ப்பு இருக்குது. 2026 ஏப்ரலில் வந்து சட்டசபை தேர்தலும் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 1, 2, 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ரிசல்ட் வரைக்கும் போட்டித் தேர்வு நடைமுறை வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி. ஸோ இந்த இடைப்பட்ட 18 மாதத்துக்குள்ளே இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் வந்து கவர்மெண்ட் வந்து பின்பற்றணும். அதுக்குள்ளே எம்ஆர்பி வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டு எக்ஸாம் வந்து வச்சு கண்டக்ட் பண்ணி அதுவும் சிபிடி எக்ஸாம் நிறைய காலேஜஸில் வந்து கம்ப்யூட்டர் இருக்கிற காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்து ரிசல்ட்டு போட்டு சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டு அதுக்கடுத்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டு ஜாப் வந்து பணி நியமனம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ் இது வந்து. ஸோ டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக கூட இருக்கும். அதனால் இதை வந்து அவங்க எக்ஸாம் நடத்தி பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து செகண்ட் சிவி அண்ட் செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் மூலமாக கூட நம்மளுக்கு வந்து இந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ்
வந்து வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்த வந்து ஆய்வு செஞ்சப்போ, ஒரு ஸ்பீச் வந்து குடுத்திருந்தாரு. அதில வந்து மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமா பல்வேறு திட்டங்கள வந்து முதலமைச்சர் வந்து வழங்கிட்டுருக்கிறாரு. 3 வருஷமா வந்து மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் திட்டம் அப்படின்ட்டு பல்வேறு திட்டங்கள் வந்து சிறப்பா செயல்படுத்தப்பட்டுட்டுருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்திலே வந்து 19 கட்டிடங்கள் வந்து புதுசா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 86 கோடி மதிப்பிலான புதுசா ஒரு 36 மருத்துவமனை கட்டிடங்களும் வந்து கட்டப்பட்டுட்டுருக்கு. ஸோ, இந்த மாதிரி புதுசு புதுசா வந்து மெடிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உருவாகிட்டே இருக்கிறதுனால, அங்க வந்து நெறைய காலி பணியிடங்கள் வந்து உருவாகும். காலியா இருக்கக்கூடிய மருத்துவ பணியிடங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்க விரைவில நிரப்புவோம் அப்படின்னு வந்து அ நியூஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னமும் ஒரு படி மேல போயிட்டு ஜனவரி 2026 வரை இருக்கக்கூடிய மொத்த காலி பணியிடத்தையும் வந்து அந்த அரசு மருத்துவர்கள் இதில வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து குடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஃபார்மசிஸ்ட்டுக்கும் பண்ணாங்கன்னா, இன்னும் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அடுத்து 2025க்குள்ள 425 நியூ வேக்கன்ஸீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போது. மற்றவர்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து ஒரு பக்கம் தயாராகிக்கிட்டே வாங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தாமதமானா கூட நீங்க 2026லயோ, 2027லயோ வந்து பணியில சேர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல நேம் வராதவங்க, அடுத்து சிவிக்கு வந்து செலக்ட் ஆகாதவங்க, இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கும் அது மட்டும் இல்லாம ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ல வந்து ஒரு 246 வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எக்ஸாமுக்கும் சேர்த்து படிச்சுட்டே வாங்க. உங்களால கண்டிப்பா வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்களும் வந்து அரசு மருந்தாளுநர் வந்து ஆகிரலாம். ஃபார்மசிஸ்ட் ஆகிரலாம். அடுத்து அரசு மருந்தாளுநர் சங்கம் சொல்றது மாதிரி ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஒரு 1400 வேக்கன்ட் வந்து இருக்கு. அத வந்து எங்களுக்கு ஃபில் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கேண்டிடேட்ஸும் வந்து தொடர்ந்து யுஜிடிஆர்பி தேர்வர்கள போல நீங்களும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர்களையும், மற்ற அமைச்சர்களையும், சிஎம் செல்லுக்கும் வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சீங்க அப்படின்னா, செகண்ட் சிவி லிஸ்ட்டும் செகண்ட் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டும் வந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு வந்து கட்டாயமா இருக்கு. ஸோ, எல்லாருமே வந்து நம்பிக்கையோட காத்திருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.